தைப்பூசம் இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம், எந்த நாள்ல கொண்டாடுறாங்க, இந்த முழு கதையும் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சாமி அலங்காரம், இந்த நாளோட அர்த்தம், தைப்பூசம் ஏன் கொண்டாடுறாங்க எல்லாத்தையும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். முதல்ல தைப்பூசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தைப்பூசம் எந்த நாள்ல கொண்டாடுறாங்க? தைப்பூசம் அப்படின்னா தை மாசத்துல பௌர்ணமி நாள்ல வர பூச நட்சத்திரம். ஏன் இந்த தைப்பூச நாள் இவ்வளவு முக்கியம்? இந்த நாள் தான் பார்வதி தேவி முருகனுக்கு தெய்வீக வேல் கொடுத்தாங்க. இந்த வேல் தான் தீமையை அழிச்சு தர்மத்தை காத்த பெரிய சக்தி. தைப்பூசம் ஃபுல் ஸ்டோரியும் இப்ப என்னன்னு பார்க்கலாம். இந்த உலகத்தில் தீமை அதிகமான போது தர்மத்தை காப்பதற்காக ஒரு தெய்வீக சக்தி அவதரித்த நாள் தான் தைப்பூசம். ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களையும் முனிவர்களையும் மிகவும் துன்புறுத்தி வந்தான். அவன் செய்த துன்பம் தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள். அப்போது சிவபெருமான் தன் சக்தியில் 6 தெய்வீக ஜுவாலைகளை உருவாக்கினார். அந்த 6 ஜுவாலைகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக பிறந்தன. அவற்றை 6 கிருத்திகை பெண்கள் வளர்த்தனர். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கிய போது 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட முருகர் தோன்றினார். தை மாதம் பௌர்ணமி நாளில் பார்வதி தேவி முருகருக்கு தெய்வீக வேல் வழங்கினார். அந்த வேலின் சக்தியால் முருகன் சூரபத்மனை அழித்து தீமையை வென்றார். முருகன் சூரபத்மனை அழித்த அந்த நாள் தான் தைப்பூசம். அதனால்தான் இந்த நாளை தைப்பூசம் என்று அழைத்து பக்தர்கள் விரதம், காவிடி, பாலபிஷேகம் செய்து முருகனை வழிபடுகிறார்கள். தைப்பூசம் என்பது தீமை அழித்து தர்மத்தை காக்கும் முருகனின் புனித நாள். ஓம் சரவண பவன். தைப்பூசம் ஸ்டோரி கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? ஏதோ புதுசா ட்ரை பண்ணிருக்கேன். நல்லா இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப எங்க ஊர்ல தைப்பூசத்துக்கு செலிப்ரேட் பண்ணாங்க, சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணாங்க, பூஜை பண்ணாங்க, அதெல்லாம் பாருங்க. சுவாமி மலைதனில் உரைவோனே சோழனோடு மறையாளர்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மகிழ மேன்மைகள் செய்வ நீதே விளங்குக உலகமெல்லாம் பார்வதி பதகே அவர்களும் சிவனே போற்றி போற்றி ஏவங்கத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்மத ஆனாய் போற்றி அண்ணா ஆமரையும் அண்ணா போற்றி
இன்னைக்கு நான் காளியம்மன் கோவில், விநாயகர் கோவில், முருகர் கோவில் 3 கோவிலுக்கு போனேன். போயிட்டு வர வழியில பானிபூரி கடை பார்த்தேன். எங்க அம்மா கிட்ட பானிபூரி வாங்கி தர சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சி கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா சாப்பிட்டுட்டேன். நான் கேட்ட கூட எங்க அம்மா எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கேட்கலாம், நீயே காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே. என்னதான் என்கிட்ட அவ்வளோ காசு இருந்தாலும் எங்க அம்மா கூட போகும்போது எங்க அம்மா வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ அடம் பிடிப்பேன். நானா எப்பயுமே வாங்க மாட்டேன். வழியெல்லாம் நச்சரிச்சு கஷ்டப்பட்டு கதறி வாங்கினது தான் இந்த பானிபூரி. நமக்கு சோறு தான் முக்கியம், அவ்வளவுதான். தைப்பூசம்ன்றது ஒரு திருவிழா மட்டும் இல்ல, நம்பிக்கை, பக்தி, மனசுத்தம் அதோட அடையாளம். இந்த புனித நாள்ல முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சரவண பவ. இந்த வீடியோல நான் புதுசா நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், எஃபர்ட் போட்டிருக்கேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ற விதமா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம SP Dream Studios சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.